திமுக வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்றது. அதை வந்து ரொம்ப முக்கியமாக நிலைநிறுத்துறது தான் இந்த ஒரு விஷயம், நிதி ஆயோக். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆல்ரெடி இவங்க வந்து பட்ஜெட்டில் இருக்க அதிருப்தியை பதிவு பண்ணும்போது குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்த வந்து அவங்க மிஸ் அவுட் பண்ணுறாங்கன்னா வேற எங்கே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசி அவங்க அதுக்கான நிதி எல்லாமே கொண்டு வர முடியும்? ரொம்ப அழகாக நீங்கள் கேட்டீங்க. மாநிலங்கள் தங்களுடைய நிதி தேவைகள் குறித்து பேசுவதற்கான ஒரு ஃபாரம் இந்த நிதி ஆயோக்ன்ற கூட்டம். அந்த கூட்டத்தை புறக்கணிப்பதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்கிறீர்கள். அங்கே பேசலைன்னா உங்கள் தேவைகளை வேற எங்கே போய் பேசுவீங்க? பட்ஜெட்டில் புறக்கணிச்சிட்டாங்கன்றது நியாயமான ஒரு வாதம், மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் மேலும் மேலும் மோதல் போக்கை கடைப்பிடிச்சு நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் விட்டீங்கன்னா, இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, மத்திய அரசோட நிதியை உங்களால் புறக்கணிக்க முடியுமா? மிக மோசமான நிலைமையில மாநிலங்கள் இருக்கின்றன. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்றுக்கு கடுமையான நிதி நெருக்கடி இருக்குது. வெளியில் சொல்லாமல் இவங்க இருக்காங்க. இவர்களும் வந்து கண்டமேனிக்கு வந்து உங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வந்து அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் மாதிரியான ஸ்கீம்ஸ், மதிய உணவு திட்டம், இவையெல்லாம் தேவைதான், குறைத்து மதிப்பிடவில்லை, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பணம் வந்து இவங்க எங்கேருந்து கொண்டு வராங்க? மேலும் அடுத்த 2 வருஷம் இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும். 22 மாதம் இருக்குது. இன்னும் ஒரு பட்ஜெட் இருக்குது, ஃபுல் ஃப்ளெஜ்டு பட்ஜெட். இன்னும் 22 மந்த்ஸ் நீங்கள் கவர்மெண்ட்டை ரன் பண்ணி ஆகணும். நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்ததில் எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க? 596 வந்து 438 நிறைவேற்றணுன்ற கதெல்லாம் வேணாம். 538 வந்து 522 நிறைவேற்றணும்வாங்க. அது கிடையாது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பற்றி பேசுனீங்க, இல்லை. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், கேஸ் விலையை குறைப்போம், நீங்கள் இல்லை. எஜுகேஷன் லோன் வேவ் எவ்வளோ பெரிய மோசடி தெரியுமா? எப்பேற்பட்ட மோசடி தெரியுமா? எத்தனை பேர் ஓட்டு போட்டால் இன்றைக்கி வந்து தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்கான்னு தெரியும். இப்போ இதெல்லாம் நிறைவேற்றணும்னா இன்னும் 22 மாதம் இருக்குது. இன்னமும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு. மோதல் போக்கு தமிழகத்திற்கு மேலும் மேலும் நிதி உதவியை மத்திய அரசிடமிருந்து கொண்டு வருவதை பாதிக்கும். பாஜக எதிர்ப்பு என்பது இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு லைட் போஸ்ட்டை பார்த்தா கூட தெருவில் இருக்க லேம்ப் போஸ்ட் கூட ஆன்டி பிஜேபி தான் பேசும். நமக்கு பாஜகவின் மதவாத அரசியல் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆனால் நிர்வாக ரீதியாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அடுத்த 5 வருஷத்துக்கு பிஜேபி கவர்மெண்ட் தான், அங்கே மோடி தான் பிரைம் மினிஸ்டர். அன்லஸ் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து கவுந்தாலே ஒழி, அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவுன்னு நான் நம்புகிறேன். இப்பொழுதைக்கு அந்த அரசு தான் அங்கே நீடிக்குது. இப்பொழுதைக்கு அந்த அரசு தான் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மோதல் போக்கால் எதை சாதிக்க போகிறீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் மம்தா வந்து அதை அட்டன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே. ஐ திங்க் அது ஒரு நல்ல முடிவு. மம்தா வந்து ஒரு மெச்சூர் டிசிஷன் நான் பார்க்குறேன். நீங்கள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பாய்காட் பண்ணக்கூடாது. இந்தியா கூட்டணியோட சில முடிவுகளில் மம்தா பானர்ஜிக்கு உடன்பாடு இல்லை. அவங்க தனி கச்சேரி நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. மம்தா பானர்ஜி பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாகத்தான் இருக்கிறார். பிரதமர் கூட்டக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதன் மூலம் ஒரு செய்தியை சொல்லுகிறார். நிர்வாக ரீதியாக நான் மோடியுடன் ஒத்துழைக்க விரும்புகிறேன் என்ற செய்தியை தான் அவர் சொல்ல. திஸ் இஸ் த கேட்ச். இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னன்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. வணக்கம் சார். சார், 2024-25 ஆண்டுகளுக்கான பட்ஜெட் தாக்கல் செஞ்சதில் அதிருப்தி இருப்பதாக கூறி இந்தியா பிளாக்ல அங்கம் வகிக்கக்கூடிய 7 ஸ்டேட் சிஎம் வந்து நிதி ஆயோக் மீட்டிங்கை வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. 7 மாநில முதலமைச்சர்கள் பிரதமர் தலைமையில் நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தை, பழைய பிளானிங் கமிஷன் திட்டக்குழு தான் நிதி ஆயோக், மாநிலங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, எத்தகைய நிதி உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை பிரதமர் வந்து கேட்டறிவார். நிதி ஆயோக அதிகாரிகள் கூட இருப்பாங்க, மத்திய அமைச்சர்கள் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய அளவில் 7 முதலமைச்சர்கள் அளவில் புறக்கணிப்பது என்பது ஃபஸ்ட் டைம் இது நடக்குது. இந்தியா பிளாக்கில் வந்து மம்தா பானர்ஜி மட்டும் கலந்துக்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மட்டும் கலந்துக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து வெளியில் புறக்கணிக்கிற முடிவில் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இவங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தங்களுடைய தேவைகளை சொல்லிவிட்டு வெளியில் வந்திருக்கணும். அங்கே அதாவது எப்படி நடந்திருக்கணும்னா, கலைஞர் இதை ஒரு தடவை பண்ணார். பிளானிங் கமிஷன் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தமிழக அரசோட கோரிக்கைகளை வச்சுட்டு வெளிநடப்பு செஞ்சார். அதாவது வந்து வின்-வின் சிச்சுவேஷன் வாங்க. நம்முடைய காரியமும் நடந்திருக்குது, நம்முடைய தேவைகளை பிரதமர்கிட்ட சொல்லியிருக்கோம், அதே நேரத்தில் நம்முடைய எதிர்ப்பையும் பதிவு செஞ்சுருக்கோம். கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசிட்டு வாக் அவுட் பண்ணியிருக்கணும். பேசாமலே வாக் அவுட் புறக்கணிப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் தவறான நடவடிக்கை. நம்முடைய முதலமைச்சர் தான் ஸ்டாலின் தான் இதை முதல்ல அனௌன்ஸ் பண்ணார். டியூஸ்டே அன்னைக்கு பட்ஜெட் வந்து அன்னைக்கு சாயங்காலமே அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் அனௌன்ஸ் பண்ண 2 ஹவர்ஸில் வந்து காங்கிரஸ்லேருந்து 3 மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஹிமாச்சல் பிரதேஷ்,
கர்நாடகா, தெலுங்கானா முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் வந்தது. ஜார்க்கண்டில் கூட்டணி அரசு. அதுக்கு பிறகு அவர் இன்றைக்கி மத்தியானம் சொல்லியிருக்கிறதா ஒயரில் வந்திருக்குது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர், பினராயி விஜயன் சிபிஎம் முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான், 7 முதலமைச்சர்கள் இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் இதை புறக்கணிக்கிறார்கள். ஆனால் மம்தா பானர்ஜி கலந்துக்கிறாங்க. இந்தியா பிளாக்கில் கிட்டத்தட்ட ஒருமித்த கருத்து எக்ஸப்ட் ஒன் பார்ட்டி. இது நான் மறுபடியும் சொல்கிறேன், கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழகத்திற்கு நித்தி ஆயோக் கூட்டம், பிரதமர் கூட்டுற கூட்டன்றது என்ன முதல்ல அது புரிஞ்சுதுனா தான் நான் சொல்கிறது சரியாக தப்பான உங்களுக்கு விளங்கும். தமிழக அரசின் தேவைகளை, தமிழக மக்களுக்கு என்ன தேவை என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நமக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கணும் என்பதை அங்கே போய் வலியுறுத்த போகுது. பட்ஜெட்டில் புறக்கணிச்சிட்டாங்கன்றது நியாயமான ஒரு வாதம், மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் மேலும் மேலும் மோதல் போக்கை கடைப்பிடிச்சு நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் விட்டீங்கன்னா, இப்போ நித்தி ஆயோக் கூட்டத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, மத்திய அரசோட நிதியை உங்களால் புறக்கணிக்க முடியுமா? புறக்கணிக்க முடியாது, கண்டிப்பாக புறக்கணிக்க முடியாது. அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பல ஆண்டுகள் முன்பு கலைஞர் கருணாநிதி செஞ்சது மாதிரி நீங்கள் இந்த கூட்டத்தை பயன்படுத்துங்க, பேசுங்க, மாநில அரசோட தேவைகளை சொல்லிவிட்டு. ஆனால் அதே நேரத்தில் பட்ஜெட்டில் எங்களை நீங்கள் புறக்கணிச்சிங்க, வஞ்சித்த காரணத்தால் எங்களை எதிர்ப்பை பதிவு செய்யும் விதத்தில் வாக் அவுட் பண்ணுறோன்னு பேசிட்டு வாக் அவுட் பண்ணிடணும். 7 முதலமைச்சர்களும் பேசிட்டு வாக் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த 7 முதலமைச்சர்களும் மோடி கூட்டுற கூட்டத்தை மறுபடியும் நான் கேட்குறேன், புறக்கணிக்கிறாங்க. மத்திய அரசு நிதியை இவங்களால் புறக்கணிக்க முடியுமா? மத்திய அரசு நிதி இல்லாமல் உங்களால் செயல்பட முடியுமா? எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் உட்காந்து பேசி தான் தீர்க்க முடியும். ஆகவே கூட்டத்தில் இவர்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் ஸ்டாலின் உட்பட இந்தியா கூட்டணியில் உள்ள பிளாக்கில் உள்ள தலைவர்கள், முதலமைச்சர்கள், 7 முதலமைச்சர்களும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பது என்ற 7 மாநில முதலமைச்சர்கள் எடுத்த முடிவு தவறானது என்று தான் நான் பார்க்கிறேன். சார், திமுக அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்றது. அதை ரொம்ப முக்கியமாக நிலைநிறுத்துறது தான் இந்த ஒரு விஷயம், நிதி ஆயோக். எக்ஸாக்ட்லி கரெக்ட். இப்போ இந்த ஒரு இடத்துல ஆல்ரெடி இவங்க பட்ஜெட்டில் இருக்க அதிருப்தியை பதிவு பண்ணும்போது குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. நான் எங்கள் மாநில நலனுக்காக நிறைய விஷயத்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், கூடுதலாக நாங்கள் கடன் வாங்கக்கூடிய நிலைமையில் தான் எங்களை ஆளாக்குறாங்க இந்த பட்ஜெட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்த அவங்க மிஸ் அவுட் பண்ணுறாங்கன்னா வேற எங்கே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசி அவங்க அதுக்கான நிதி எல்லாமே கொண்டு வர முடியும்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ஃபார்மை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு மற்ற வேறு எந்த ஃபார்மில் போய் நீங்கள் பேசி வழிக்கு கொண்டு வர போகிறீங்க? பிளானிங் கமிஷன் இதுக்கு முன்னால் ஒன்று இருந்தது, திட்டக்குழு. அங்கே மாநிலங்களுக்கு பெரிய அளவில் அதிகாரம் இல்லைன்னா சொன்னாங்க. ஆனால் அங்கே தான் அதிகாரம் இருக்குன்னு இப்போ எதிர்க்கட்சிகளை சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ நித்தி ஆயோக்னு ஒன்று வந்த பிறகு 10 வருஷமாக நித்தி ஆயோக் தான் இருக்குது. உங்களுக்கு நித்தி ஆயோக்னு ஒன்று வந்த பிறகு அங்கே தான் நீங்கள் போய் பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நித்தி ஆயோகோட கூட்டத்தில் கலந்து கொண்டு தான் அந்த ஃபாரம், அந்த பிளாட்ஃபார்ம், அந்த மேடையில் தான் நீங்கள் மாநில அரசனுடைய தேவைகளை, ஏன்னா மிக மோசமான நிலைமையில் மாநிலங்கள் இருக்கின்றன. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்றுக்கு கடுமையான நிதி நெருக்கடி இருக்குது, வெளியில் சொல்லாமல் இவங்க இருக்காங்க. இவர்களும் கண்டமேனிக்கு உங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் மாதிரியான ஸ்கீம்ஸு, மதிய உணவு திட்டம், இவையெல்லாம் தேவைதான், குறைத்து மதிப்பிடவில்லை, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பணம் இவங்க எங்கேருந்து கொண்டு வராங்க? மேலும் அடுத்த 2 வருஷம் இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும். 22 மாதம் இருக்குது, இன்னும் ஒரு பட்ஜெட் இருக்குது, ஃபுல் ஃப்ளெஜ்டு பட்ஜெட்டு. இன்னும் 22 மந்த்ஸ் நீங்கள் கவர்மெண்ட்டை ரன் பண்ணி ஆகணும். நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்ததில் எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க? குவாலிட்டேட்டிவாக பேசுங்க. குவான்டிடேட்டிவாக 596 438 நிறைவேற்றணுன்ற கதெல்லாம் வேணாம். 538 522 நிறைவேற்றணும்வாங்க, அது கிடையாது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பற்றி பேசுனீங்க, இல்லை. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், கேஸ் விலையை குறைப்போம், நீங்கள் இல்லை. இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் வேவ் எவ்வளோ பெரிய மோசடி தெரியுமா? எப்பேற்பட்ட மோசடி தெரியுமா? எத்தனை பேர் ஓட்டு போட்டால் இன்றைக்கி தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்கான்னு தெரியும். இப்போ இதெல்லாம் நிறைவேற்றணுன்னா இன்னும் 22 மாதம் இருக்குது, இன்னமும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு போக்கின் மூலமாக இவங்க என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது மாநிலங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த ஃபாரம் இருக்குது. இப்போ இந்த ஃபாரமை பாய்கேட் பண்ணாங்கன்னா வேறு எந்த ஃபாரமில் போய் பேசுவாங்க? ரொம்ப நியாயமான கேள்வி. ஐ திங்க் இது திருவாளர் பொதுஜனத்தின் கேள்வி. இந்த 7 மாநில முதல்வர்கள் எடுத்த முடிவு தவறானது. இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், அந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க வேண்டும், தங்களுடைய கோரிக்கைகளை வலுவாக எடுத்து வைத்திருக்க வேண்டும், எடுத்து வைத்துவிட்டு வெளியில் வந்திருக்க வேண்டும். கண்டிப்பாக அங்கே தங்களுடைய எதிர்ப்பை அவங்க பதிவு பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது புறக்கணிப்பதன் மூலம் அல்ல, கலந்து கொண்டு பேசிவிட்டு வெளிநடப்பு செய்வதன் மூலம்.
ரெண்டாவது டெல்லியில் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசிட்டு வாக் அவுட் பண்ணிவிட்டு இந்த 7 முதலமைச்சர்களும் ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொன்னாங்கன்னா கூட அது மக்கள் மன்றத்தில் போகும். நீ கூட்டத்துக்கே போகாமல் இருப்பது மூலமாக எதை நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள்? இந்த மோதல் போக்கு தமிழகத்திற்கு மேலும் மேலும் நிதி உதவியை மத்திய அரசிடமிருந்து கொண்டு வருவதை பாதிக்கும். அதாவது அரசியல் ரீதியாக பாஜகவை எதிர்ப்பது என்பது எந்த தவறும் இல்லை, அது சரியான முடிவு. ஸ்டாலினும் திமுகவும் எடுக்கக்கூடிய முடிவு மிக மிக சரியான முடிவு. பாஜக எதிர்ப்பு என்பது இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு லைட் போஸ்ட்டை பார்த்தா கூட தெருவில் இருக்க லேம்ப் போஸ்ட்டு கூட ஆன்டி பிஜேபி தான் பேசும். நமக்கு பாஜகவின் மதவாத அரசியல் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆனால் நிர்வாக ரீதியாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அடுத்த 5 வருஷத்துக்கு பிஜேபி கவர்மெண்ட்டு தான், அங்கே மோடி தான் பிரைம் மினிஸ்டர். அன்லஸ் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து கவுந்தாலே வழி, அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவுன்னு நான் நம்புகிறேன். இப்பொழுதைக்கு அந்த அரசு தான் அங்கே நீடிக்குது, இப்பொழுதைக்கு அந்த அரசு தான் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மோதல் போக்கால் எதை சாதிக்கப் போகிறீர்கள் என்று தெரியவில்லை. ரொம்ப அழகாக நீங்கள் கேட்டீங்க. மாநிலங்கள் தங்களுடைய நிதி தேவைகள் குறித்து பேசுவதற்கான ஒரு ஃபாரம் அந்த நித்தி ஆயோக்ன்ற கூட்டம், மோடி தலைமையிலான கூட்டம். அந்த கூட்டத்தை புறக்கணிப்பதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்கிறீர்கள். அங்கே பேசலைன்னா உங்கள் தேவைகளை வேறு எங்கே போய் பேசுவீங்க சார்? ஆனால் மம்தா வந்து அதை அட்டன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே சார். ஐ திங்க் அது ஒரு நல்ல முடிவு. மம்தா வந்து ஒரு மெச்சூர் டிசிஷன் நான் பார்க்குறேன். நீங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பாய்காட் பண்ணக்கூடாது. இந்தியா கூட்டணியோட சில முடிவுகளில் மம்தா பானர்ஜிக்கு உடன்பாடு இல்லை. அவங்க தனி கச்சேரி நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு வந்து அவங்க பிஜேபியோட நெருக்கமாக கூட போனால் இந்தியா கூட்டணி உடையும், அதை நோக்கி கூட அது நகரலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த கூட்டத்தை அவங்க வந்து புறக்கணிக்காமல் கலந்துக்கிறாங்கன்னா அது இட்ஸ் அ மெசேஜ். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இந்தியா கூட்டணியில் முடிவு எடுக்கிறீங்க, என்ன கேட்கலன்றாங்க அவங்க. அதே மாதிரி தான் நாடாளுமன்றத்தில் மக்களவை சபாநாயகர் தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சியில் அந்த சுரேஷன் நிறுத்தும்போது அந்த பெட்டிஷனில் அவங்க மனுவில் கையெழுத்து போடலை, என்னை கன்சல்ட் பண்ணலைன்னாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கை கூட அவங்க பைகாட் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து இந்தியா கூட்டணியோட முடிவா அல்லது சில கட்சிகள், இப்போ உதாரணத்துக்கு திமுக வந்து இந்த கூட்டணி நான் வந்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க போகிறேன்னு முதலமைச்சர் சொன்னார். அவரே அன்னைக்கு ப்ரெஸ்ஸில் சொன்னார். தங்கந்தனரசு அட்ரஸ் பண்ணுறதா அந்த ப்ரெஸ் அவர் வந்து நின்று 2 வார்த்தை பேசினார். இது இந்தியா கூட்டணியோட முடிவா திமுகவோட முடிவான்னு யாரும் கேட்கல. அந்த திமுகவோட முடிவை 2 மணி நேரத்தில் காங்கிரஸ் என்டார்ஸ் பண்ணுது. அதுக்கு பிறகு 2 நாள் பொறுத்து ஜார்க்கண்டு, கேரளா, பஞ்சாபெல்லாம் என்டார்ஸ் பண்ணுறாங்க. அவங்கவுங்க என்டார்ஸ் பண்ணுறாங்க. பட் இந்தியா கூட்டணி ஒருமித்து ஆலோசித்து எடுத்த முடிவு கிடையாது இது. மமதாவுக்கு இந்தியா கூட்டணிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்குது. ஐ திங்க் மமதா டிசிஷன் தான் இந்த இஷ்யூவில் கரெக்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா வெஸ்ட் பெங்காலுக்கும் நிறைய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, சந்தேகமில்லை. ஆனால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதன் மூலம், நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னது, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதன் மூலம் 7 மாநில முதலமைச்சர்கள், இந்தியா கூட்டணியில் உள்ள 90% முதலமைச்சர்கள் புறக்கணிக்கும் பொழுது மமதா பானர்ஜி இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்று. அங்கே வந்து அங்கேயும் பிஜேபிக்கு எதிராக தான் மேண்டேட் வந்திருக்குது. மமதா பானர்ஜி பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாகத்தான் இருக்கிறார். அவர் இந்த கூட்டத்தில் பிரதமர் கூட்டக்கூடிய நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதன் மூலம் ஒரு செய்தியை சொல்லுகிறார். நிர்வாக ரீதியாக நான் மோடியுடன் ஒத்துழைக்க விரும்புகிறேன் என்ற செய்தியை தான் அவர் சொல்ல. திஸ் இஸ் த கேட்ச். இதுதான் இந்தியா கூட்டணிக்குள்ளே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. எல்லா முடிவுகளையும் இந்தியா கூட்டணி ஒருமித்து எடுக்க முடியாது, நிறைய முரண்பாடுகள் உள்ளே இருக்குது. மமதா டிசிஷன் தான் பர்ஃபெக்ட் டிசிஷன் எனக்கு படுது. நீங்கள் மோடியை வந்து பொலிட்டிக்கலி டூத் அண்ட் நெயில் எதிர்க்கணும், எந்த பிரச்சனையும், அதில் எந்த சமரசத்துக்கும் இடமே இல்லை. பாஜகவோட மதவாத அரசியலை கண்டிப்பாக வந்து டூத் அண்ட் நெயில் நம்ம எதிர்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் மத்தியில் ஆளக்கூடிய அந்த அரசு, இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய அரசு, மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அரசோட இணங்கி தான் நிர்வாக ரீதியிலான ஒத்துழைப்பை வைத்து கொண்டு தான் நீங்கள் உங்கள் மாநிலங்களை தங்கள் மாநிலங்களை ஆள முடியும் என்ற புரிதல் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் வர வேண்டும் தான் நான் பார்க்குறேன். ஆகவே நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பது என்கின்ற இந்தியா கூட்டணி 7 மாநில முதலமைச்சர்களின் முடிவு தவறானது. கலந்து கொள்ளலாம் என்று கலந்து கொள்ளப் போகிறேன் என்று மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியின் முக்கியமான ஒரு அங்கத்தினர், அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியானது என்று தான் நான் பார்க்கிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், பொலிட்டிக்கலாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது வேறு, ஆனால் அரசு, மத்திய அரசு என்கின்ற முறையில் மோடியை, பிரதமரை எதிர்ப்பது என்பது வேறு. நிர்வாக ரீதியில் உங்களுக்கு மோடி அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு, மத்திய அரசோட ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தை தான் புறக்கணிக்கிறீங்க. நித்தி ஆயோக்னா என்ன? உங்களுடைய மாநிலத்தின் இந்த ஆண்டுக்கான நிதி தேவை, அதை பற்றி நீங்கள் அல்லது அடுத்த 5 ஆண்டுகளுக்கான நிதி தேவை குறித்து பேச போகிறீங்க. சரி, இப்போ கூட்டத்தை புறக்கணிச்சிட்டிங்க, மத்திய அரசோட நிதி வேணான்னு உங்களால் புறக்கணிக்க முடியாது இல்லையா? அப்போ இதற்கு என்ன பதில்?
இந்த நியூஸை சார்ந்து வந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கலில் இன்னொரு விஷயமும் அண்ணாமலை அவர்கள் தரப்புலேருந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார் சார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை புறக்கணிக்கிறதுனால இந்த மாதிரியான நாடகம் ஆடுறது ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக இருக்கும், அதை தவிர்த்து இதில் வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு இல்லை. அவர் வந்து கொச்சத்தனமாக பேசுகிறாரு. முதலமைச்சர் புறக்கணிக்கிறது என்கின்றது ஒரு உணர்வு ரீதியிலான ஒரு முடிவு. மாநில அரசின் கோபத்தை தமிழகத்திற்கு தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட வஞ்சகத்தை மத்திய அரசு பாராமுகமாக இருக்கிறது, ஓரவஞ்சனுடன் நடந்து கொள்கிறது. தன்னை ஆதரிக்கக்கூடிய 2 கட்சிகளுடைய ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு மற்ற மாநிலங்களை வந்து வஞ்சிக்கிறது என்கின்ற கோபத்தில் ஒரு நியாயமான கோபம், அது எடுத்த முடிவு தான் ஸ்டாலின் எடுத்த முடிவு. அதை இன்றைக்கி மற்ற 6 மாநில முதலமைச்சர்களும் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை பப்ளிசிட்டி என்று சொல்வது அண்ணாமலையோட தவறான அரசியல். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஓகேங்க சார், ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அட்ரஸ் பண்ணீங்க, முக்கியமான கருத்துக்களும் பதிவு பண்ணீங்க. நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றிப்பா, நன்றி.